Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the third part of consonants. First two parts already நம்ம சேனல்ல பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம third part பார்க்க போறோம். So first two partsல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா consonantsனா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். Plosives, nasals, laterals, fricate, lateral, ஒன் லேட்ரல் தான் இருக்கிறதுனால லேட்ரல் ஃப்ரிகேட்டிவ்ஸ் பற்றி எல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கான்சனன்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிஃபோர் வி கெட் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஃப்ரிகேட்டிவ்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எதெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருப்போம், ப்ளோசிவ்ஸ், நேசல்ஸ், லேட்ரல்ஸ், இது 10 பார்த்துருப்போம். ஃப்ரிகேட்டிவ்ஸ் மொத்தம் 9. இன்னைக்கு கிளாஸ்ல அஃப்ரிகேட்ஸும் அப்ராக்சிமெண்ட்ஸும் பார்க்க போறோம். அஃப்ரிகேட்ஸ் 2 இருக்கு, அப்ராக்சிமெண்ட்ஸ் 3 இருக்கு, மொத்தம் 5 இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. ஸோ அஃப்ரிகேட்ஸ், வாட் ஆர் அஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அஃப்ரிகேட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸ் தட் பிகின் அஸ் ஸ்டாப்ஸ் அண்ட் ஸ்லோலி ரிலீஸ் இன்டு ஃப்ரிகேட்டிவ்ஸ். இப்போ ப்ளோசிவ்ஸ் மாதிரி தான், இதுவும் ஸ்டாப்ஸ் தான். அஃப்ரிகேட்ஸும் வந்து கம்ப்ளீட்டா ஏர் ஃப்ளோவை பிளாக் பண்ணும். அப்புறம் இட் இஸ் ஸ்லோலி ரிலீஸ்ட் அஸ் ஃப்ரிகேட்டிவ்ஸ். ஃப்ரிகேட்டிவ்ஸ் மாதிரி ஸ்லோவா ரிலீஸ் ஆகும், ஃப்ரிகேட்டிவ் சவுண்டோட ரிலீஸ் ஆகும். அதுதான் அஃப்ரிகேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, தீஸ் டூ சவுண்ட்ஸ் ஆர் அஃப்ரிகேட்ஸ். நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும், இச், இஜ், சா, ஜா, கம்ப்ளீட் க்ளோஷர் இருக்கும். அதுக்கப்புறம் மெதுவா நீங்க ரிலீஸ் பண்றீங்க. அப்போ ரிலீஸ் பண்றப்போ ஒரு ஃப்ரிகேட்டிவ் சவுண்டோட ரிலீஸ் ஆகும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அஃப்ரிகேட்ஸ். ஓகே, இச் இல்லைன்னா சா, இஜ் இல்லைன்னா ஜா. ஓகே, இந்த ரெண்டு தான் அஃப்ரிகேட்ஸ். இப்போ இச் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். This sound is produced by first blocking the airflow with the tongue against the roof of the mouth. So each சொல்லி பாருங்க, போஸ்ட் அல்வெலார் ரீஜன்ல பிளாக் பண்ணிடும் யார. இச்சுன்னு சொல்றப்போ போஸ்ட் அல்வெலார் ரீஜனுக்கு பின்னாடி, அல்வெலார்னா அந்த டீத் ரிட்ஜை ஒட்டி இருக்குது, அப்பர் டீத் அங்க மேல ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இடம் தான் அல்வெலார் ரீஜன். அதுக்கு கொஞ்சம் பின்னாடி தான் என்ன ஆகுது, அதுதான் போஸ்ட் அல்வெலார்னு சொல்றோம். அந்த இடத்துலதான் பிளாக்கேஜ் ஏற்படுது, ஏரை நம்ம தடுக்கிறோம். இச்சுன்னு சொல்றப்போ அந்த இடத்துல ஏர் வந்து பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லோ ரிலீஸ், எப்படி ஃப்ரிகேட்டிவ் சவுண்டோட இச், சா, அந்த சவுண்டோட ரிலீஸ் ஆகுதா, அதுதான் ஃப்ரிகேட்டிவ் சவுண்டோட ரிலீஸ் ஆகுது. இட் இஸ் அ வாய்ஸ்லெஸ் சவுண்ட். ஸோ ஈச் இல்லைன்னா சாங்கிறது வாய்ஸ்லெஸ் சவுண்ட். ஹென்ஸ் இட் இஸ் அ வாய்ஸ்லெஸ், சாரி, வாய்ஸ்லெஸ் போஸ்ட் அல்வெலார் ஃப்ரிகேட்டிவ். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் அப்படிதான் இருக்கும். ஓகே, வாய்ஸ்லெஸ் போஸ்ட் அல்வெலார் அஃப்ரிகேட். ஓகே, வாய்ஸ்லெஸ் போஸ்ட் அல்வெலார் அஃப்ரிகேட் அப்படின்னு இதை சொல்றோம். அடுத்தது பாருங்க, இதுக்கு எக்ஸாம்பிள் சீஸ், சா சவுண்ட், சேர், சா சவுண்ட். அடுத்து இங்க பாருங்க மேட்ச், இங்க கடைசியா முடிகிறப்போ இச் சவுண்ட். சர்ச் பாருங்க, சால ஆரம்பிச்சு இச்ல முடியும், சர்ச். ஓகே, அடுத்தது வந்து நம்ம அடுத்த சவுண்ட் பார்க்க போறோம். அஃப்ரிகேட்ஸோட செகண்ட் சவுண்ட் இஜ். இது இச், இது இஜ். This sound is similar to ja, but the vocal cords with vocal cord vibration. சா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுமோ அதே இடத்துலதான் இஜ்ஜுக்கான, அதாவது ஜாக்கான பிளாக்கேஜும் அந்த ரிலீஸும் இருக்கும். ஓகே, சா சொல்றப்ப என்னெல்லாம் ரூல்ஸ் இருந்ததோ, அதாவது பிளாக்கிங் த ஏர்ஃப்ளோ வித் த டங் அகேன்ஸ்ட் த ரூஃப் ஆஃப் த மவுத், அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. அண்ட் தென் ரிலீசிங் இட் டு கிரியேட் அ ஃப்ரிகேட்டிவ் சவுண்ட். எல்லாமே இங்க சேம் தான். பட் என்னன்னா வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகும். இஜ் அப்படின்னு சொல்றப்போ வோக்கல் கார்ட்ஸ் நீங்க பாம் வச்சு ஃபீல் பண்ணாலும் அந்த வோக்கல் கார்ட்ஸ்ல ஃபீல் பண்ணீங்கன்னா வைப்ரேட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ வாய்ஸ் சவுண்ட். வாய்ஸ்லெஸ் வாய்ஸ், அது மட்டும் தான் வித்தியாசம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ கம்ப்ளீட் ஸ்டாப் and then releases with a fricative sound. Hence, it is a voiced post alveolar fricative. Okay, hope you understood. அப்புறம் இஜ் பாருங்க, ஜம்ப், இதெல்லாம் ஜா சவுண்ட்ல வரும். ஜம்ப், ஏஜ் கடைசியா வந்து, ஜட்ஜ்ல பாருங்க ஜால ஆரம்பிச்சு இஜ்ல முடியும். ஓகே, அடுத்ததான் நம்ம அப்ராக்சிமெண்ட்ஸ். இப்போ 2 அஃப்ரிகேட்ஸ் பார்த்தாச்சு, இப்போ 3 அப்ராக்சிமெண்ட்ஸ். இதோட நம்ம கான்சனன்ட்ஸ் முடிவுக்கு வரும். அப்ராக்சிமெண்ட்ஸ் இதுல ஒண்ணு எல்லையும் சிலப்போ லேட்ரல் அப்ராக்சிமெண்ட்னு தான் சொல்லுவாங்க. எல் சொல்றோம் இல்லையா, அந்த சவுண்டையும் சிலப்போ லேட்ரல் அப்ராக்சிமெண்ட் சொல்லுவாங்க.
ஓகே. ஸோ இப்போ அப்ராக்சிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as செமி வெர்பல்ஸ் ஆர் கிளைட்ஸ். அப்ராக்சிமெண்ட்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, செமி வெர்பல்ஸ் இல்லைன்னா கிளைட்ஸ். ஏன்னா வவ்வலோட குணம் இருக்கிறதுனால செமி வெர்பல் அப்படின்பாங்க, இல்லைன்னா கான்சனன்ட் கிளைடுன்னு சொல்லுவாங்க. ஏன் கிளைடுனா சறுக்கி போறது அப்படின்னு அர்த்தம். அதாவது தன்னோட கான்சனன்ட் பொசிஷன்ல இருந்து வவ்வல் பொசிஷனுக்கு சறுக்கி போற மாதிரி இருக்கும், அதனால இதை கிளைட்ஸ்னு சொல்லுவாங்க. They are a type of consonant sound produced with a relatively open vocal tract similar to vowels. எப்படி vowels வந்து ஓப்பனா ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ, அப்போ அ ஆ இ ஈன்னு சொல்லி பாருங்க, வாய் எப்படி திறந்திருக்கும், ஏர் ஃப்ளோ ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். தமிழ்ல சொல்லி பார்த்தா அதேதான். ஓகே. அப்போ வோக்கல் ட்ராக் வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுறதுனால, ஏர் வந்து ஃப்ரீயா வோக்கல் ட்ராக் வழியா ஃப்ளோ ஆகுறதுனால தான் அதை வவ்வல்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்த செமி வவ்வல்ஸ் இல்லைன்னா இந்த அப்ராக்சிமெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே கேரக்டர் இருக்கும். ஒரு சில இடத்துல தான் அந்த கான்சனன்ட்டோட அதோட கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் மாறும், அதனாலதான் இது அப்ராக்சிமெண்ட்னு சொல்றாங்க. They are characterized by the articulators such as the tongue or the lips coming close to each other but not close enough to create a turbulent airflow as in fricatives. ஏன் அப்ராக்சிமெண்ட்னு இதுக்கு பேர் அப்படின்னு சொன்னா, செமி வவ்வல்ஸ் ரீசன் சொல்லிட்டேன். வவ்வல்ஸோட கேரக்டர் பாதி இருக்கிறதுனால செமி வவ்வல். கிளைட்ஸ்ன்னு ஏன் சொல்றாங்க, கான்சனன்ட் கிளைட். இது எப்படி சொல்லுவாங்கன்னா கான்சனன்ட் கிளைடுன்னு சொல்லுவாங்க. ஏன் கான்சனன்ட் கிளைட், கான்சனன்ட்டோட பொசிஷன்ல இருந்து கிளைட் ஆகி போகுது, சறுக்கி வவ்வல் பொசிஷனுக்கு போறதுனால இது கான்சனன்ட் கிளைடுன்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமெண்ட்னு ஏன் சொல்றாங்கன்னா, ரெண்டு ஆர்டிகுலேட்டர் பக்கத்துல பக்கத்துல வரும், அதனால அப்ராக்சிமெண்ட். ஆனா என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா, ஃப்ரிக்ஷனோ அப்ஸ்ட்ரக்ஷனோ ஏற்படாது, பக்கத்துல மட்டும்தான் வரும்னு சொல்றாங்க. ரொம்ப க்ளோஸா கான்சனன்ட் மாதிரி வரும், ஆனா ஒட்டாதுன்னு சொல்றாங்க. அப்ராக்சிமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை த ஆர்டிகுலேட்டர்ஸ். அப்போ இங்க பாருங்க, டங்கும் லிப்ஸும் க்ளோஸா வர மாதிரி இருக்கும், இல்லைன்னா டங்கும் அந்த அப்பர் பார்ட் ரூஃப் ஆஃப் த மவுத்தும் க்ளோஸா தான் வரும். ஆர் சொல்லி பாருங்க, நம்ம சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஆற நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸோட நமக்கு ரான்னு 2 ரா இருக்கிறதுனால அதை நாக்கு போய் மேல தொடும். ஆனா இங்கிலீஷ் பீப்புள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுறப்போ ஆர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதை டச்சே பண்ண மாட்டாங்க. மேல இந்த டிப் ஆஃப் த டங் வந்து மேல போகும், ஆனா டச் ஆகாது. ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, டச் ஆகாம சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதனாலதான் இப்போ நம்ம வந்து ரன் அப்படின்னு சொன்னா அவங்க ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல வந்து டச் ஆகாது. ஸோ தே கமிங் க்ளோஸ் டு ஈச் அதர், ஆனா பட் நாட் க்ளோஸ் எனஃப் டு கிரியேட் டர்புலண்ட் ஏர்ஃப்ளோ அஸ் இன் ஃப்ரிகேட்டிவ்ஸ். அப்போ உராய்வு ஏற்படுத்துற மாதிரி கூட இருக்காது. இப்போ ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்போ உராய்வு ஏற்படுத்தும், ஒரு நேரோ ஆகும் ஸ்பேஸ்லாம் சொன்னோம், அப்படி கூட இருக்காது. க்ளோஸ் வரும், ஃப்ரிகேட்டிவ்ஸா கூட அது இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது பாருங்க, அப்ராக்சிமெண்ட்ஸ் ஆர் யூஸ்வலி வாய்ஸ், மீனிங் த வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் டூரிங் தியர் ப்ரொடக்ஷன். எப்படி வவ்வல்ஸ் எல்லாம் வாய்ஸ்டோ அதே மாதிரி தான் இந்த அப்ராக்சிமெண்ட்ஸும் எல்லாமே வாய்ஸ்டு தான். ஓகே. அதனால எல்லா சவுண்டையும் வாய்ஸ்டு சவுண்டு தான் சொல்ல போறோம். வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகுது, வாய்ஸ்டு சவுண்டு தான். இப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் பாருங்க, இது 3 தான் அப்ராக்சிமெண்ட்ஸ் சொன்னோமா. இதோட ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ஆர். எப்படி சொல்லணும், ஆர் அப்படின்னு சொல்லணும். நாக்கு வந்து மேல தொடக்கூடாது. ஓகே. ஆர் அந்த நுனி நாக்கு வரணும், மேல பக்கத்துல வரணும். அப்ராக்சிமேட்னு சொல்றதே அதனாலதான், 2 ஆர்டிகுலேட்டரும் பக்கத்துல பக்கத்துல வரணும், ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, அப்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது. ஆர். அடுத்து வா. வா சொல்றப்போ வி சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, வான்னு சொல்லக்கூடாது. இன்ஸ்டெட் உங்க அந்த ரவுண்ட் ஆகணும். ஊ சொல்லி பாருங்க, ஊ மாதிரி வந்து ஆ அப்படின்னு வா அப்படின்னு தான் வரணும். ஓகே. ரெண்டும் வந்து டச் ஆகக்கூடாது. வா அப்படிங்கிறப்போ அது ஊ சொல்ற மாதிரி லிப்ஸை கொண்டு வந்து ரவுண்டா கொண்டு வந்து விரிவடையணும், அதுதான் வா. அடுத்தது பாருங்க, இது வந்து யா. ஜேன்னு சொல்லாதீங்க, இது வந்து யா. ஓகே. ஸோ இப்போ அந்த சவுண்ட் தான் முதல்ல பார்க்க போறோம். யா. This sound is produced with the body of the tongue approaching the hard palate. அப்போ இந்த யா சொல்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, சென்டர் பார்ட் ஆஃப் த டங் வந்து ஹார்ட் பேலட் பக்கத்துல போகும், ரூஃப் ஆஃப் த மவுத் பக்கத்துல போகும். இட் இஸ் சிமிலர் டு த வவ்வல் சவுண்ட். யாங்கிறது ஈ மாதிரி இருக்கும். ஈ சொல்லுங்க, அதே மாதிரி யா.
ஈ மாதிரி யா இருக்கும். ஓகே, இட் இஸ் அ பேலட்டல். இது வந்து அந்த எந்த இடத்துக்கிட்ட போகுது அப்படின்னா ஹார்ட் பேலட்டுக்கிட்ட போறதுனால இது பேலட்டல் சவுண்ட். ஹார்ட் பேலட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி போறதுனால இது பேலட்டல் இல்லைன்னா போஸ்டல் வெல்லார்னு கூட சொல்லலாம். அண்ட் இட் இஸ் அ வாய்ஸ்டு சவுண்ட். ஹென்ஸ் யா இஸ் அ வாய்ஸ்டு பேலட்டல் அப்ராக்சிமெண்ட். இது என்ன சொல்றோம்? எல்லா மூணுமே வாய்ஸ்டுன்னு சொல்லிட்டோம். அதனால வாய்ஸ்ட் பேலட்டல் அப்ராக்சிமெண்ட். அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்க. எஸ், எல்லோ, யூனியன், இந்த முதல் சவுண்ட் எல்லாம் பாருங்க. யா, யா, யூ, இதுக்கெல்லாம் இந்த சவுண்ட் வரும். யூ எப்படி அப்படி வரும்னு சொல்லாதீங்க, கேட்காதீங்க. இது வந்து யா போட்டு ஊ போடுவாங்க. ஓகே, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்ல யா போட்டு ஊ சேர்த்து போட்டா யூ அப்படின்னு மாறும். ரைட், இது வந்து நம்ம ஏன்னா இந்த சிம்பிள் வந்து இங்கிலீஷ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க? யூ மாதிரி இருக்க சிம்பிள் ஊன்னு சொல்லுவாங்க. ஊன்னு சொல்லுவாங்க. அப்போ ஊனியன் வராது இல்லையா? யூனியன். இப்ப யா போட்டு ஊ போடுவாங்க. யா பிளஸ் ஊ யூ அப்படிங்கிற அர்த்தத்துல அது வரும். இது பாருங்க, வா அப்படின்னு சொன்னேன். வா, வாயை குவிச்சு இப்படி விரிக்கணும், லிப்ஸை குவிச்சு விரிக்கணும். ஓகே, அந்த வா. திஸ் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை ரவுண்டிங் த லிப்ஸ். அப்போ பைலேபியல், லேபியலா இருக்கு. வைல் சைமல்டேனியஸ்லி ரைசிங் பேக் ஆஃப் த டங் டுவர்ட்ஸ் த சாஃப்ட் பேலட். அதே மாதிரி டங் வந்து எது பக்கத்துல போகுதுன்னா சாஃப்ட் பேலட் பக்கம் போகுமா. இட் இஸ் சிமிலர் டு த வவல் சவுண்ட் ஊ. ஊ சொல்ற மாதிரியே தான் என்ன சொல்றாங்க? வா சொல்றாங்க. இட் இஸ் அ லேபியோ வேலார் சவுண்ட் அண்ட் இட் இஸ் வாய்ஸ். ஸோ இது எந்த இடத்துல இது ஏற்படுது அப்படின்னு சொன்னா அந்த நெருக்கம் எங்க ஏற்படுதுன்னா வாயும் வந்து மூவ் ஆகுறதுனால லேபியோ, வேலார் பக்கத்துல டங் போறதுனால வேலார் ஏரியா. ஓகே, லேபியோ வேலார். ஹென்ஸ் வா இஸ் அ வாய்ஸ் லேபியோ வேலர் அப்ராக்சிமெண்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வாட்டர், வாண்ட், குவிக். அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. இது வந்து செகண்ட் சிம்பிளா வருது, குவிக். அடுத்தது ஆர். ஆர் வந்து ரெண்டு விதமாவும் இந்த சிம்பிள் போடுவாங்க. இப்படியும் போடலாம், இல்ல இப்படியும் போடுவாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ஒரே சவுண்டை தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஆர் ரிவர்ஸ் இன்வெர்டடா போட்டாலும் ஆர் தான். ஓகே, திஸ் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் பை ரைசிங் த டங் டுவர்ட்ஸ் த அல்வலார் ரிட்ஜ். அப்போ அந்த நாக்கு எங்க தூக்கிட்டு போறீங்க? அந்த அல்வலார் ரிட்ஜ் பக்கம் தான் தூக்கிட்டு போறீங்க, டச் ஆகல. த போனி ரிட்ஜ் பிஹைண்ட் த அப்பர் ஃபீட் ஃப்ரண்ட். இது அப்ப அந்த அல்வலார் ரிட்ஜ்னா எதுன்னு அங்க போட்டிருக்கேன். ஓகே, ஹென்ஸ் ஆர் இஸ் வாய்ஸ்ட் அல்வலார் அப்ராக்சிமெண்ட். ஆர் என்ன சொல்றாங்க? நம்ம சொல்ற மாதிரி ஆர் சொல்லக்கூடாது. இட் இஸ் ஆர். ஆர் இஸ் வாய்ஸ்ட் அல்வலார் அப்ராக்சிமெண்ட். எக்ஸாம்பிள் ரன், ரெட், ட்ரெயின். ஓகே, இதெல்லாம் வந்து ஆர்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து கான்சனன்ட்ஸ் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன பார்த்துருக்கோம்னு ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ப்ளோசிவ்ஸ்ல 6 பார்த்துருக்கோம், நேசல்ஸ்ல 3 பார்த்தாச்சு. லேட்ரல் அதுவும் சிலப்போ என்ன சொல்லுவாங்க? அப்ராக்சிமெண்ட்னு சொல்லுவாங்க. எல்லையும் லேட்ரல் அப்ராக்சிமெண்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் வவ்வல் குணாதிசயத்தோட இருக்கிறதுனால. அடுத்தது ஃப்ரிகேட்டிவ்ஸ் 9 பார்த்தோம், மொத்தம் 19 ஆச்சுங்களா. அடுத்தது அஃப்ரிகேட்ஸ் 2, 21. இப்போ அப்ராக்சிமெண்ட்ஸ் 3 பார்த்துருக்கோம், ப்ராப்பர் அப்ராக்சிமெண்ட்ஸ் 3 பார்த்துருக்கோம், மொத்தமா 24. இப்போ 24 கான்சனன்ட்ஸும் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துட்டோம். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்க போறோம். எப்படி இருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாருங்க. ஓகே, இப்போ பென் வந்து உங்களுக்கு பாருங்க நார்மலாவே தான் அதோட டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. கப் பாருங்க, சாரி, பென் அப்படிங்கிறப்போ பி சவுண்ட் வந்துருச்சா. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாக்கு எல்லா ப்ளோசிவ் சவுண்டுக்கும் இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன் பாருங்க. ஓகே, ஓகே, இப்ப பாருங்க. இப்போ அடுத்தது பா சவுண்ட். பா சவுண்ட் கொடுத்தாச்சு, அடுத்து பா சவுண்ட். இங்க பாருங்க பா. இங்க பாருங்க கடைசியா இப்பா மாறுது. அடுத்து டாப். இதுல வந்து டிடி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிபி பார்த்தாச்சு, அடுத்து டிடி பார்க்க போறோம். இங்க டா, சாரி, ஓகே, டி மட்டும். இங்க பாருங்க கடைசியா வருது பாருங்க டி. ஓகே, டி இஸ் கமிங் டுவர்ட்ஸ் த எண்ட். இங்க பாருங்க டாக்ல டி வந்து முன்னாடி வந்துருச்சு, இங்க வந்து கடைசியா வந்திருக்கு. கேட். இங்க அடுத்த 2 சவுண்ட்ஸ் என்னது பாருங்க, பிபி, டிடி. அடுத்ததான் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா
கேஜி. ஓகே, கா கா சவுண்ட். இது வந்து சீனு லெட்டர் இருந்தாலும் இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம்? கா சவுண்ட். கா ஆரம்பிச்சு வருது, இது முடிவுல வருது. அடுத்து கா சவுண்ட் பாருங்க, கோ. பேக்குக்கு கடைசியா இக்குன்னு முடியுது. ஓகே, இதெல்லாம் வந்து ப்ளோசிவ் சவுண்ட்ஸ். பி பி டி டி கே கா. இதேதான் இப்பு இப் இட் இட் கா இக் இக்குன்னு முடிகிறப்ப இப்படி முடியும். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, நேசல்ஸ். நேசல்ஸ் வந்து எம் என் அண்ட் இங், இது மூணையும் நேசல்ஸ்ன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, எம் சவுண்ட் இங்க வந்துருச்சா, கடைசியா முடிகிற இடத்துல இங்க வந்திருக்கும் ரூம்ல. நெட்டுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என், அப்புறம் பெண்ணுல கடைசி லெட்டர். இங்க இங்கு பாருங்க, மோஸ்ட்லி கடைசியா தான் வரும். சிங்ல வருது, அடுத்து லாங்ல வருது. அடுத்ததான் லேட்டரல் அப்ராக்சிமெண்ட் பாருங்க, எல். எல்லுக்கு 3 எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கோம். எல் எல். அடுத்து நடுவுல வருதா, மில்க். மில்க் கிட்ட நடுவுல வருது. அடுத்து கால்ல வந்து கடைசியா வருது. அடுத்து நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரிகேட்டிவ்ஸ். இப்போ 9 ஃப்ரிகேட்டிவ்ஸ்க்குமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். எஃப், அப்புறம் வி. அது பாருங்க, எஃப் இதுல கடைசியா வருது. இங்க வேன் ஃப்ரண்ட்ல வருது. சேவ்ல இவ் வந்து கடைசியா வருது. அடுத்து திங்க்ல இத் சவுண்ட் முன்னாடி இங்க வருது. சாரி, இங்க வந்து மவுத்ல வந்து கடைசியா வருது இத் சவுண்ட். அடுத்து இத்து சவுண்ட். இத்து சவுண்ட்ல திஸ்ல முன்னாடி வருது, ஃபாதர்ல கடைசியா வருது. அடுத்ததா இஸ் சவுண்ட். ஓகே, ஃப்ரண்ட்ல வருது, சிஸ்டர்லயும் வருது. ஓகே, இஸ். அடுத்து ஜூ. இது வந்து இஸ், இது இஸ். இங்க பாருங்க, எஃப் வி இத் இத் இஸ் இஸ். இஸ் போட்டாச்சு. அடுத்தது இஸ், ஜூ. இங்க பஸ் கடைசியா வருது. அடுத்தது இஷ். இஸ் 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 போட்டாச்சு. அடுத்து இஷ் இஷ். இஷ் சவுண்டுக்கு ஷீக் வருது இல்லையா, முன்னாடி ஃபர்ஸ்ட் லெட்டர். இங்க விஷல கடைசியா வருது. மெஷர். அடுத்த சவுண்ட் பாருங்க, மெஷர். இதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். மெஷர், விஷன், காராஜ் கடைசியா வருது. அப்புறம் சென்டர்ல 1, சென்டர்ல 2 கொடுத்துருக்கேன், இங்க கடைசியா வருது. அடுத்தது ஹா சவுண்ட். அப்ரிகேட்ஸ்ல ஹேட், இங்க பிஹைண்ட் வந்து சென்டர்ல வருது. அடுத்ததா பாருங்க, அப்ரிகேட்ஸ். அப்ரிகேட்ஸ் 2 பார்த்தோம், ச் அண்ட் ஜா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க சேர்க்கு ஃப்ரண்ட்ல வந்துருச்சு, செக்லையும் ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. சர்ச்ல பாத்தீங்கன்னா கடைசியா வரும். ஜம்ப்ல முன்னாடி. ஓகே, அதே மாதிரி ஜட்ஜ்ல பாருங்க, ஆரம்பிச்சு முடிஞ்சிருக்கு. ஜட்ஜ் ஜால ஆரம்பிச்சு இஜ்ல முடிஞ்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அப்ராக்சிமெண்ட்ஸ்ல பார்க்க போறோம். ரன். ரன் பாருங்க, இப்படியும் சிம்பிள் போடலாம்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க பாருங்க, தலைகீழாவும் போட்டிருக்குது. அதே ஆறு இது அப்சைட் டவுனா போட்டாலும் உங்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னா அது சேம் மீனிங் கொடுக்கக்கூடிய சிம்பிள் தான். அடுத்து எஸ்ல பாருங்க, யா சவுண்ட். இங்க வந்து யா சவுண்ட். எல்லோலையும் எஸ்லையும் யா சவுண்ட் பார்த்தாச்சு. அடுத்ததா யூ சவுண்ட். நான் சொன்னேன் இல்லையா, யூக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூனியன் அப்படிங்கிறப்போ யா பிளஸ் ஊன் வரும்ட்டு. இங்க பாருங்க, யா போட்டு ஊ போட்டு அது யூன் ஆயிரும். யூனிவர்சிட்டி கூட இப்படிதான் போடுவாங்க. ஓகே, யூனிவர்சிட்டி, யூனியன்ல இப்படிதான் போடுவாங்க. யா போட்டு கூடவே யூவையும் போட்டிருப்பாங்க. அப்பதான் அது வந்து யா போட்டு ஊ போடுவாங்க. அப்பதான் யூனியன் அப்படின்னா. அடுத்து வாட்டர் பாருங்க, வா. வெண்ணுக்கு பாருங்க, வா. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம எல்லா சிம்பிள்ஸுக்குமான நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். கான்சனன்ட்ஸ் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம் வித் எக்ஸாம்பிள்ஸ். நார்மலா
வேர்ட்ஸ்ல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன் நார்மல் வேர்ட்ஸ்ல. இப்போ தனியா நான் உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இது நம்ம கான்சனன்ட்ஸ் மட்டும் படிச்சிருக்கிறதுனால நான் கான்சனன்ட்ஸ்க்கான அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நம்ம வவ்வல்ஸும் டிஃப்தாங்ஸும் படிச்சாதான் மொத்தமா டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்க கான்சனன்ட் சிம்பிள்ஸை மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா போதும். Okay, like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.